ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினய் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்பெஷலான டிஷ். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அரிசியும் நம்ம துவரம் பருப்பு வச்சு இது நம்ம பண்ணுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாஸ் அரிசி எந்த அரிசி வேணும் எடுத்துக்கலாம். அந்த அரிசி எடுத்துங்க அதே கிளாஸ் அளவுக்கு 1/4 கிளாஸ் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா மிக்சியில் வந்து ஒரு ரவை எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேஜில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிக்கிட்டு நம்ம நார்மலாக வந்து கொழுக்கட்டை செய்வோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு அப்படின்னா 2.5 கிளாஸ் வந்து அளவுக்கு தண்ணி எடுத்து இது நல்லா அந்த கொழுக்கட்டை மாவு மாதிரி வந்ததுக்கப்புறம் வேணால் தேங்காய் வேணால் துருவி அதிலே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு மாவு வரும். இதை வந்து நம்ம சின்ன இட்லி மாதிரி வந்து தட்டி எடுக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டு அதை வந்து நம்ம தட்டி அப்படியே வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் தட்டுறேன் பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி தட்டணும். கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வந்து தடவிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லலாம். நல்லா இருக்கும். நம்ம தேவையான அதுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றி நம்ம சுட்டு கூட சாப்பிட்லாம். இல்லைன்னா அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்றாங்க சில பேர். பட் ரொம்ப டீப் எண்ணெய் சாப்பிடாதவங்க வந்து வெறுமனே தோசை தவாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு இது நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. ஸோ நான் சொன்ன அளவு அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது. ஸோ ஒரு கிளாஸ் அரிசி அப்படின்னா 1/4 கிளாஸ் துவரம் பருப்பு நல்லா ரவை மாதிரி அதை வந்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. ஸோ 2.5 கிளாஸ் தண்ணி வச்சு அது நல்லா வந்து மாவு பசத்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு சட்னி பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி, அதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயம், காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி வச்சு இது செய்கிறது. இது தேவைன்னா கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். ஸோ இனிப்பு வந்து சாப்பிடாதவங்க அந்த வெல்லத்தை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கன்னா ஒரு 4-5 வந்து வரமிளகா வந்து நல்லா வந்து வெறும் தவாலே வந்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வாங்க நம்ம இது சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தவா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிறத வந்து அதில் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மீடியமில் வச்சு நீங்கள் சுடணும். அப்போ தான் வந்து நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும். ஹையில் வச்சு சுட்டிங்க அப்படின்னா அப்புறம் தீஞ்சு போயிடும் உங்களுக்கு. ரொம்பவும் தின்னாகவும் அந்த மாதிரி தட்டக்கூடாது, ரொம்ப வந்து ரொம்ப மெலிசாகவும் தட்டக்கூடாது. ஸோ மீடியமாக வந்து நம்ம ஒரு இட்லிக்கு அடுத்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் அப்படி தட்டணும், இல்லை சீக்கிரமாக வந்து தீஞ்சிரும். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாளுக்கும் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வீடியோ போடுறேன். மாவு எப்படி பேசுகிறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இது எப்படி செய்கிறது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சதுக்கப்புறமா சிம்லே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், மூடி இல்லாமையும் வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது அப்படியே வந்து திருப்பி போட்டுக்கோங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக இருக்குது. இது வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி வந்து ஒன்றா நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ திருப்பி விடும்போது தான் வந்து 2 சைடு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வரும். ஸோ கை வந்து சூடு தாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கையிலே திருப்பி விட்டுக்கலாம். ஸோ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 1 சைடு வந்து பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ 2 சைடு வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் 2 சைடு நல்லா வந்து உங்களுக்கு வந்து ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நல்லா சுட்டு எடுக்கணும். அப்போ தான் நல்லா வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு பாருங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாம் நம்ம செஞ்சாச்சு, நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை நான் ஆல்ரெடி சொன்ன சட்னி ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்படி செய்யணும்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.